ஸோ ஹை கைஸ், வெல்கம் பண்ண அந்த வீடியோ ஃபார் கம்ஸ் vlog. நான் உங்களுக்கு ஸ்பீக்கு இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மரம்னு சொல்லி ஏதோ வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னானுங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். மணி 4:30 ஆச்சு. இந்த வியூ பாயிண்ட் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குதுன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஆமாம், இப்போவே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுன்னா இன்னும் குளிர்பாட்டை எடுத்துன்னு. ஆமாம். அதெல்லாம் ஒன்றும் முழுகருக்குள்ள வீடியோ எடுத்துட்டு போகலாமா? போன போட்டு தெரியுது. முழுகருக்குள்ள வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வம்பா. ஆடுதே ஆடுது. ஐயோ, என் பேக் மாட்டுச்சு. பேக வேற தூக்கிட்டு பேக் கைஸ் பார்த்தீங்கன்னா இது அந்த சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி. ஐயோ டே ஆடுது. டேய் நீ யார் அதை ஓவர் வெயிட்டா? டே 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 வேணாண்டா. டே ஏய் மரமோட விழுந்துடும். அதுக்கு மேலே வர வேண்டாம்டா. ஆனால் நம்ம ஃபோன் பண்ணிக்கலாமா? டவர் கிடைக்கல. ஃபோன் நாங்களும் அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. அதான் சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் ஏறி பக்கத்தில் டவர் கிடைக்குமா? எனக்கு அங்கே டவர் கிடைக்கல. ஒருத்தர் நிற்கிறார், நம்ம வெயிட் பண்ணுறாரு. அங்கேயே தேடி இருக்காரு. அவருக்கு பிஎஸ் பாயிண்ட் கிட்ட மட்டும் லைட்டாக கிடச்சிதாண்டா. ஏர்டெல் கிடைக்குதுங்களா? இங்கே தெரிஞ்சுங்க கிடச்சிது. ஒரு பாயிண்ட் கிடச்சிது அவ்வளோன்னா. அதுவும் ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கேயும் வந்து பாருங்க, நல்லாயிருக்கு. கச நிறைய பேர் இருந்தீங்கன்னா மரமோட சாஞ்சிடும். அதனால் அளவாக 2 பேர் ஏறி வெடுக்குன்னு பார்த்துட்டு சடக்குன்னு கிளறிங்க. சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் இங்கெல்லாம் வந்து இதுலேயே பைக்கிலலாம் வந்தாங்க. தெரியாமல் வந்துட்டாங்க. நம்ம வண்டியெல்லாம் வந்துன்னா செலவு வச்சுட்டோம். ஒன்றும் இல்லை, முன்னாடி அந்த மட்கார்டு அடைஞ்சுன்னா 30,000 மிரர் ஒன்று 5,000. நான் அதுதான் பிளான் பண்ணிக்கிறேன். எதான்னு உடையாது. உடஞ்சுன்னா டிவிஎஸில் இதே தான். அங்கே போய் ஷோரூமில் வாங்கி இதுக்கு மாட்டிக்குவோம். டிவிஎஸ்லாம் எஃப்ஜெட் இப்போ வர எஃப்ஜெட் டிவிஎஸில் RR 310 வருது இல்லை? ஆமாம். அதோட மட்கார்டு முன்னாடி இது எல்லாம் ஒன்று தான். ஒரு வேலை அடக்க போகிறது இல்லை. நடந்தால் இதில் வாங்கினா 2,000 3,000. அதில் வாங்கினா BMW அப்படியே டபுள் 6,000 8,000. டிவிஎஸ் 8,000. BMW அதே தான். அவனுக்கு தான் செய்கிறானுங்க. நான் 5,000. இது நான் வெயிட்னு சொன்னேன். நம்மள கொஞ்சம் அந்த பையன் தான் மாட்டியிருந்தான். என்ன ப்ரோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? வெயிட்டாக தான் இருக்குது. போடுறதுக்கு தெரியல. பைக்கில் வந்தால் தெரியாது. பின்னாடி சீட்டில் இதாக இருக்குங்களா? இல்லை, நடக்கிறப்ப ஓரளவுக்கு வெயிட் லெஸ் மாதிரி தான் காட்டுது. பரவாயில்ல, பேக் நல்லா இருக்கு. உண்மையாதான். அந்த அளவுக்கு வெயிட் தெரியல. இல்லைண்ணா நான் வெயிட்னு சொல்லி ஒரு மெயின்டைன் பண்ணா நீ ஆமாண்ணா வெயிட் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டா. இங்கே ஓடும் போது இப்படியாச்சும் ஸ்பிட் ஆகிற மாதிரி போயிட்டாரு. ஆமாண்ணா அங்கே தானே அப்படிங்கணும். ஆனால் நான் இருக்கவே மாட்டேன். ஆனால் பொஸ்கன் எப்படின்றது அப்படிலாம் ஒன்றும் ஆலையா அப்படின்னு சொல்லி அப்புறம் டக்குன்னு முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன அர்த்தம்? எப்போ ஆடாடாடா. ஆமாம் ஆமாம். அதான் சொன்னா கப்பனு கேட்ச் பண்ணி ஆவணம் போனதுல ஆச்சுல. ஆமாம் ஆமாம். அம்மா கேட்ச் பண்ணிக்கணும்டா. நீ ஓமானின்னா என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் நினைப்பாங்க. சரி என்ன நம்ப தம்பி பேக் வெயிட் தானே? அவனை காமி ப்ரோ. காமி எங்க காமி. என்னை நம்ப மாட்டேங்க. பயங்கர வெயிட் ப்ரோ பேகு. என்னால் தூக்கிட்டு நிற்கவே முடியல. கரெக்டாக வெயிட்ல இன்னும் போயிட்டு இருக்கு. பத்திடுச்சா? எனக்கு என்னன்னா இங்கே பேரா இன்னும் புகை போட்டிருக்காங்க. அதுதான் பார்க்குறேன். அங்கே ஏதாவது வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ தைலம் செய்கிறாங்க. தைலமா ப்ரோ? நீங்கள் ஒன்றுக்கு போல சார் வீடியோ. நீ வெயிட்டாக இருக்க. கொஞ்சம் நீ வெயிட்டாக இருக்குங்காட்டி வெயிட் தெரியல. வெயிட் தெரியல. வெயிட் கம்மியாக இருக்கணும்னு கேட்டுக்கல.
பார்த்தீங்கன்னா இதான் வியூ பாயிண்ட் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நல்லா இருக்குது. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மைக்கே நான் போடல, அமைதியாக இருக்குது. ரேடியோ பட்டி தேடி போயிடுறேன் கூடவே. ஆமாம், அது எதுக்குடா? அப்படியே ஸ்ட்ரெஸ் தெரியக்கூடாது. அதுக்கு வீட்டில் படுத்துட்டு வீடியோ பார்த்துருக்க வேண்டியதானே. இங்கேயே அவன் பாட்டு கேட்டுருக்காங்க. நம்மளே மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. நம்ம எப்படி தனியாக வந்து ஜாலியாக வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம், தனியாக வந்து சுற்றி பார்க்குறோம். அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு என்ன பண்ணுற, ஓடி போய் அங்கே குதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனை மட்டும் ரிவர்ஸில் எனக்கு போட்டு நீ வச்சு அப்படியே ஃபோனை பிடிக்கணும்னு சொல்லி நீங்களும் டைவர்ட் போட்டீங்க. இல்லைடா, ஃபோன் எனக்கு ஒரு 2 சாவி இங்கே வச்சுட்டு போயிடுறோம். எடுத்துட்டு படைங்க ஊருக்கு. அந்த சைடு போயிருக்கலாம். அப்படி பண்ணுறது அண்ணா அப்படின்ட்டு நீ குதிக்கிற முன்னாடி ஃபோனை இப்படி ரிவர்ஸில் வீசணும். நீங்களும் அதை பிடிக்கிற சாக்கில் ஒரு டைவர்ட் போட்டிருக்கேன். அது எதுனா அந்த கேட்ச்லாம் பிடிப்பாங்களே கிரிக்கெட்டில், பவுண்டரியில் ஒருத்த மாதிரி பிடிக்கும்போது போவாங்க அப்படின்னு தாடிட்டு அப்படி அப்படின்னு அந்த மாதிரி நீ ஃபோனை கொடுத்துட்டு போயிடு. பாடி கிடைச்சின்னா நான் திட்டிக்கு கொடுத்துட்றேன், கிடைக்கலன்னா காணா போனமா இருக்கேன்றேன். ஓகேவா? சூப்பர். கோபி போனதையுமே என்னையெல்லாம் கேட்க மாட்டான் வண்டி. என்னை கேட்பாங்க, தினேஷ் வண்டியா வண்டி எங்கேன்னு தான் கேட்பான். இல்லை கோபியா, நான் சுத்தியிட சொல்கிறேன். தினேஷ் சொல்லியா சுத்தி என்ன சொல்றீங்க? அப்பயே நான் அவனுக்கு டாட்டா காமிச்சு பார்த்து போடான்னு சொன்னேன். வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா இன்னும் இல்லையா அப்படின்னு. ஆனா நீ உள்ள கலந்து கிடக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியா. அந்த ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் அங்கதான் நான் பார்த்து ஃபால்ஸ் நல்லா ஜூம் பண்ணி டாப் ஆங்கிளில் போய் எடுப்போம். போடா மிஸ்ட் வந்துருச்சு. ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லை வீடியோவோட ஃபோட்டோ தான் எடுக்கிறேன். செட் ஆகல. நீங்கள் கொண்டதானே என்ன எடுத்துட்டு காமிச்சோம். இப்போ தான் எதாவது பிள்ளை கூட சுற்றிட்டு இருந்தால் கேட்டால் லவ் பண்ணுறாங்க. இவன் இப்போதான் இடையில கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு பார்க்குக்கு. ஏன்டா நீ ப்ரோ இதெல்லாம் வீடியோவில் போட்டுறாங்க ப்ரோ, அவன் தான் சொல்கிறேன்ட்டு போட்டுருக்கால எடிட் பண்ணி ஏன்டா ஜம்முன்னு அவன் தான் ப்ரோ இப்போ ஆள் வச்சு சுற்றிட்டு இருக்கான். ஆமாம் ப்ரோ எடுத்துருப்பா எப்படி திருட்டான் வேண்டியதான் ஆள். இப்போ தான் ஏதோ பிள்ளை கூட பேசிட்டு இருந்தால் கேட்டால் ஆள் இருக்கு. வண்டியில் வரும்போது ஃபுல்லாக சாட்டிங். 5 பேர் ப்ரோ. 5 பேராம்மா இருந்தாலும் உன் அளவுக்கு வருமா? அப்படின்னு அவரை கேமரா பார்த்து அவரையே கேட்டுக்கிறாரு. நம்மளாம் அப்படிலாம் வந்துக்கிறாரா? நம்மளாம் வந்து எப்படி சொல்றதுன்னா திருட்டடி தப்பா பேசாதீங்கன்னு அவங்க பொன் பேச வந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் இல்லை, உனக்கும் தெரியும். பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஆமாம் வந்துச்சு. அப்பப்போ எப்போ இல்லடா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா என்ன வராட்டி என்ன வேறலாம் சோகமாக 0.5. அதாவது இப்போ தான் ஒரு கதை கேட்டான். இங்கே தான் வந்து 2 லவ்வர்ஸ் போன வருஷம் அதாவது சூசைட் பண்ணி செத்தாங்க. அதெல்லாம் வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு சூசைட் பண்ணலான்னு 2 பேர் ஐடியாவோடு வந்துருக்குறாங்க. வந்தது எல்லாம் பேசிட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டாங்கம்மா. அந்த பையன் சொன்னான், லோக்கல் பையன் அப்லோட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கொதிக்கல 1 2 3 பையனை தள்ளி விட்டு பிள்ளை யோசிக்க நான் தெளிவேன். கடைசியில் அந்த பிள்ளைய லாக் பண்ணிட்டாங்கிறது 2வது விஷயம். ஆனால் கொதிக்கும் போது அந்த பையன் வெறும் சட்டியோட குளிச்சுக்கிறான். எதுக்குன்னு இருக்கிற ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு குதிச்சானா? ஸ்விம்மிங் பூல் நினச்சி குதிச்சுக்கிறான் சட்டியோ. எனக்கு தெரிஞ்ச அவன் ஏன் குதிச்சானா, அந்த ஃபால்ஸில் குளிக்கலான்னு போயிருப்பானோ. இங்கிருந்து நேரம் அந்த ஃபால்ஸுக்குள்ளே டைவ் அடிக்கலான்ட்டு சட்டியோட குதிச்சுக்கிறான்.
கொஞ்சம் ஏமாந்து இத்தினி வத்துல பாறையில இருந்து ஆள் அவுட். கொஞ்சம் நூல் இலையில ஒரு 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 நூல் தள்ளி இருந்தாருன்னு தண்ணியில் நூல் மிஸ் ஆகி பாறையில் எடுத்து ஸ்பாட் அவுட். இன்னொன்று ஏன் அவன் செடியில் குதிச்சுக்கிறான்னா, ஒருவேளை தண்ணி குதிச்சு தப்பிச்சிட்டோம்னா கூட, செத்துட்டாங்க கூட, ட்ரெஸ்ஸை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா, இவன் இந்த ட்ரெஸ் போட்டு போனான்னு. சட்டி வச்சுனாலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதா? உடம்பே செதஞ்சிருச்சு, துணி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த அவன் தான் இந்த துணி போட்டு போனான். இந்த ஜட்டியாக குச்சா அவங்க வந்து வீட்டில் சொல்லுவாங்க, அவன் போகும்போது இந்த சேப்பு கலர் ஜட்டி போட்டு போனான். யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி அவங்க பயங்கர கிரிமினலாக தான் குச்சிக்கிறான். நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு அந்த ஆசை இல்லை, ஏண்டா எங்களுக்கு குளிக்க வேணான்னு திருட்டன். நாங்கள் கை கட்டின ஃபால்ஸ்லேயே குளிக்கல, இங்கேருந்து குளிக்கணும். ஆமாம், இவ்வளத்தாடி தான் இருக்கு ஃபால்ஸ், அங்கேயே குளிக்கல. அவடத்தாடிக்கிற ஃபால்ஸ் வேணா குளி. தட்டி விட்டு வந்தா ஃபால்ஸ், அதுக்கே குளிக்கல, இது வெட்டி குளிச்சு. அதெல்லாம் குளிக்கிறது வியூ நல்லா இருக்கு. என்ன லவர்ஸோட அப்படியே ஜாலியாக வந்தோம்னா ஏன்னா ஏதாவது கை போட்டு ஜாலியாக வியூ என்ஜாய் பண்ணானே. நீ என்ன நினைச்ச? நான் சிரிக்கவே இல்லையே. கை தட்டி சிரிச்சதெல்லாம் நீங்க, கையை காட்டுறது நம்மளே. சத்தமே அல்ல கொலைகள் பண்ணி இந்த மாதிரி ஏண்டா அவங்க எங்கேயோ போகிறாங்க. அவங்க உட்காந்து அவங்க 3 பேர் தான் காமிடா சூசைட் பண்ண போகிறாங்க. அதில் யாரோ ஹெல்மெட் வச்சுட்டு விடுதீங்கப்பா. அது ஹெல்மெட்டுப்பா, அதை மட்டும் மேலாப்பில் அந்த பாறையில் வச்சுட்டு நீங்கள் அந்த புல்லில் விசிறிட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த புல்லில் கூட விசிறிட்டு போயிடுங்க. நான் பொறுக்கிக்கிறேன். தயவு செஞ்சு ஹெல்மெட்டோட விழுந்துடாதீங்கப்பா. 5000 ஹெல்மெட் எங்கள் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தது. காமி ஆனால் வ்ளாகுங்கிற பேரில் நம்ம வியூ என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, இதை பார்த்து சிரிப்பு நல்லா வரும். ஸோ கடவுள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் மறக்காம வாங்க. பிரம்மரம் வியூ பாயிண்ட்டு. சூசைட் பண்ண வரவங்க வரலாம். பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. குதிச்சிங்கன்னா கூட யாருக்கும் தெரியாது நீங்கள் குதிச்சிங்க. ஆனால் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏண்டா ஒரு டைம் ஆனால் ட்ரை பண்ணலாம் குதிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்களுக்கு மாதிரி ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக பிளானே இல்லாமல் வந்தது. வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது. அதாவது இவங்க எல்லாமே பண்ணுற தப்பே அதான்டா. போகிற இடத்துக்கே போய் மூணாறு சரி கொடைக்கானல் ஊட்டி தெரிஞ்ச இடத்துக்கே ஆழ்பாறைங்க கூட நிறைய போயிருக்க மாட்டாங்க. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி சின்ன ஏரியா நெல்லியாம்பதி நம்ம எப்படி போனோம் அந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவும் டெவலப் ஆகும். அங்கெல்லாம் இந்நேரம் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஊட்டி கொடைக்கானலாம் லைனில் நிற்க வண்டி மாலையிலேருந்து கீழே வரைக்கும். மேலே போய் சேர்றதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சிடும். மேலே ஒன்று ஐயோ இல்லை ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு லேட்டாச்சும் திரும்பி ரிட்டன் வர வேண்டியதான். அதனால் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வராமல் இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். கூட்டம் கசகசன்னு இருக்காது. நம்ம கூட்டம் இருந்தாலும் எனக்குலாம் அலர்ஜி பிடிக்காது. அவ்வளோதான். நீ அடுத்ததுங்களா ஆப்பிள் தோட்டமா? ஆப்பிள் தோட்டம் போகலான்னு இருக்கோம். ஸ்ட்ராபெரி தான் நல்லா பொரிச்சிட்டாங்களாம்மா, பழம் இல்லையாம். அந்த இதுதான் குதிச்சான் அந்த பையன். அந்த வாட்டர் ஃபால்ஸில் உள்ளவங்களாம் நினச்சி குதிச்சு பாருங்க முடி செத்து போயிட்டான். பாவம். நூலிலையில் உயர்த்த மயிர் இலையில். ஆமாம், மயிர் நூல் இல்லை மயிர். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம் நான் சொல்ல மாட்டேன். பண்ணாலும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. எத்தனை டைம் அதே கேட்குறதாண்டா. சரி பார்ப்போம். See you in another video. Until then, take care. Bye. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.